எல்லாத்த விட மோசம் நேற்று 1 hour ஃபார்வர்ட் போட்டு விட்டாங்கண்ணா. அது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த சொல்ல இருக்குது. அந்த ஆக்களோட பேரை சொல்லாமல் சொல்கிறேன். தூங்க போகும்போதில் ஹஸ்பண்ட் 1 hour ஃபார்வர்ட் போட்டுட்டு தான் படுத்துருக்கார். ஃபைன், எல்லாம் நல்ல. வைஃப் அதுக்கு பிறகு பெரிய ஆள் மாதிரி போய் இன்னொரு 1 hour ஃபார்வர்ட் 7 மணிக்கு போக வேண்டியால் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் காத்து கொண்டு இருக்கிறார். நல்லா நடந்திருக்குது. அது இன்றைக்கி இது ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். இது இன்னைக்கு அது பொருந்துறபடியாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாட்டு வந்து தக்கம் என்று சொல்லி கொண்டுதாங்க. இல்லை, தங்கப்பதக்கம் படத்தில் ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு. இந்த படத்தில் ஒரு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் நல்ல படம் உண்டு. அந்த படத்தில் வர்ற எல்லா பாட்டுக்கும் பார்க்க அந்த ஒரு நர்சரி ரைம் ஒன்று தான் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். படத்தில் ஸ்டார்ட்ல இருந்து கடலில் முடியக்குள்ளேயும் சிவாஜி அதை சொல்லித்தான் படம் முடிஞ்சது. ஓ, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கெட்டப்பில் வாரன்னு நீங்கள் யோசிப்பீங்க. யோசிக்கிறது என்னது? அது கெட்டப்பில் தானே வாரன். 2-3 காரணம் இருக்குது. இந்த தொப்பி என்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கொண்டு தந்தது மலேசியாவிலேருந்து. இந்த சாரமும் ஒரு ஃப்ரெண்ட் கொண்டு வந்தது மலேசியாவிலேருந்து. இப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு வராங்க. நீங்களும் போயிட்டு வாரீங்க தானே. ஏதாவது கொண்டு வந்து தாரீங்களா எனக்கு? சும்மா போயிட்டு வாங்க, வெறும் கையும் வீசின கையோடையும். சின்ன பாயிண்டில் அடிச்சதான் நினைக்கிறீங்க. எதை கொடுத்தாலும் போடுவேன்னா. சில நேரம் கொண்டு தர டிஷர்ட் ப்ளவுஸ் மாதிரி ஒட்டி இருக்கும். ஈஸியா இல்லைண்ணா. சில நேரம் நான் இந்த வீட்டில் குளிக்கக்குள்ள, நானும் குளிக்கிறதுப்பா, சுடு தண்ணியில் குளிக்கக்குள்ள தேத்தனி சும்மா வீணாகுது என்று சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இல்லை எங்களோட வீட்டில் தேத்தனி என்ற பேரில் சுடு தண்ணி தான் தாரது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் இன்றைக்கு இன்னிசை மாலை அவங்களால உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக டீயும் காஃபியும் கிடைக்கிது. ஓ, அந்த எங்களோட வீட்டில் கிடைக்கிற சுடு தண்ணி தேத்தண்ணியில் நல்ல தேத்தண்ணிங்க கிடைக்கும். அதுபடியாக மறக்காமல் அதை வாங்கி குடியுங்க. சம்மர் டைமில் அது உங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்கும். அடுத்த பாட்டு வர முதல்ல நாங்கள் கிட்டடியில் ஒரு கூத்து செய்தோம். அந்த கூத்தில் நான் சொன்ன கதையை திருப்பி ஒருக்கா சொல்ல சொன்னாங்க. சில பேர் கேட்டிருந்தா அந்த கதை திருப்பி உங்களுக்கு போராக இருக்கும். கேட்காதவங்களுக்கு தான் இந்த கதை. 2 ஃப்ரெண்ட்ஸ் படிக்கையில் பெருசாக, ஆனால் கொஞ்சம் வீடு வசதிகளோடு இருக்கிறாங்க. இருந்தால் போல் படிக்கணும்னு ஆசை வந்தால் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார், நான் போகிறேன். மற்றவனுக்கு கொஞ்சம் நீ போய் பார், அதுக்கு இப்போ வேணா நான் வரேன். இப்போ வயசு போயிட்டு இங்கே என்ன தேவை. எனிவே இப்போ நேரம் போனால் அங்கே கூப்பிட்டு கொண்டு போய் அது இது ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லி கொண்டு இருந்துச்சு. நம்ம சொல்லுவோமே மேத்ஸ், ஹேண்டிகிராஃப்ட், அது இதுன்னு இதெல்லாம் சொல்லி கொண்டு போகும். லாஜிக்ஸ், அது என்னோட லாஜிக்ஸ் ஒரு நாள் கேட்காத பேராக இருக்குது. ஓ, இது லாஜிக்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு சப்ஜெக்ட் தான். நான் பாருங்கள். இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட லான் மூவர் இருக்கா? ஓ, இருக்கே. ஓ, லான் மூவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக் லாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு கார்டன் இருக்கியாப்பா? ஓ, கார்டன் இருந்தால் லாஜிக்கலாக பார்த்தா நடுவில் உங்களுக்கு வீடு இருக்குது. ஓ, அப்போ ஃப்ரண்ட் யார்ட் பேக் யார்டு இருக்குது. இங்கே பாடுறா. ஓ, அப்போ வீடுன்னு இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. இங்கேப்பா. அப்போ நீங்கள் ஒரு மேரிட் ஆள். ஓ, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஆள். ஓ, இதெல்லாம் இந்த ஒரு லான் மோரை வச்சு பிடிச்சிட்டீங்க. பின்னேரம் பப்பில் மற்ற ஃப்ரெண்டோட அவர் எப்படி படிப்பு வச்சு லாஜிக். அது என்ன லாஜிக்ஸ்? அது ஒரு படிப்பு. அது சூப்பர். நான் அதை தான் பழக போகிறேன். நான் நாளையிலேருந்து அதை தான் படிக்க போகிறேன். என்னடா அது லாஜிக்? இப்போ கொஞ்சம் போகிறேன். உன்னிட்ட ஒரு லான் மூவர் இருக்கா? இல்லையே. அப்போ நீ கே. அடுத்த சார்ல்ஸ் அண்ணா கூடுறதுக்கு சவுண்ட் சிஸ்டம் ஏதோ நான் கதைக்கிறது பின்னால் கேட்க இல்லைன்னு சொல்லி 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தேங்க் பண்ணினாங்க. நல்ல காலம் கேட்க இல்லை. ஓ,
சார்ல்ஸுக்கும் எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். ஒரு அரங்கேற்றத்தில் காலையில் ஹெல்ப்புக்குண்டு நான் போனேன். நான் ஹெல்ப்புக்கு போய் சொல்லுவான். நான் போய் சாப்பிட்றதுக்கு தான் போனேன். சாப்பாடுன்னு நான் முதல்ல போயிட்டு எடுத்துட்டேன். இருக்கிற சாம்பாரில் ஏழை வீட்டு பாயசத்தில் இருக்கிற முந்திரி பருப்பு மாதிரி கொஞ்சம் முருக்கங்காய் போட்டிருந்தாங்க. அவ்வளோத்தையும் நான் திண்டுட்டேன். இன்னும் இந்த அளவுக்கு கோவத்தில் இருக்குது. தனக்கு கிடைக்க இல்லைண்டு ஒரு சின்ன ஒரு கதை வந்து மாற்றங்கள் நடக்கிறது. அது நல்லதுக்கு நடக்கும். சிலதுகள் வித்தியாசமாக நடக்கும். நான் கவனித்த ஒரு மாற்றம் வந்து இலங்கையில் நான் இருக்க அந்த யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் தெரியும். யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஆம்பளையில் தான் முன்னுக்கு போவாங்க. ஒரு 10 அடிக்கு முன்னால் போய் கொண்டிருப்பாங்க. மீசை இப்படி விட்டு கொண்டு சும்மா ஒரு பெரிய ஒரு ராஜ நட போடுவாங்க. பொம்பளையில் மிச்சம் பகச்சியமாக ஒரு 10 அடி பின்னால் தலையை குனிஞ்சு கொண்டு வாரது. இந்த முறை நான் போயிருக்குள்ள பார்த்தேன். நான் போன வருஷம் போயிருக்குள்ள பார்த்தேன். பொம்பளையில் 10 அடி முன்னால் போகிறாங்க, ஆம்பளையில் பின்னால் வாராங்க. ஒரு நல்ல மாற்றம். உண்மையாக அது பார்க்க சரி சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் ஒரு லேடிக்கிட்ட போய் கேட்டேன், இது மாற்றமெல்லாம் என்ன, இந்த திடீரெண்டு இப்படி எல்லாம் என்ன, இந்த பொலிட்டிக்கல் மாற்றமா அரசியல் மாற்றமாண்டு? இல்லையா, லேண்ட் மைன்ஸ் இருக்காம். திரு சார்ல்ஸ், ஒரு சவுண்ட் டெக்னீஷியன் தான் பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கு பாருங்க அவரை.